இப்போ வந்து உடற்பயிற்சி பண்ணால் மனசில் உறுதி அதிகரிக்கும், நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் போதும், உணவுலையும் கவனம் செலுத்துங்க. உணவுலேயும் ஒரு பயிற்சி இருக்குது, என்னென்னா கசப்பான உணவுகளை சாப்பிடுங்க. கஷ்டப்படணும், அதாவது உணவுலேயும் நீங்கள் கஷ்டப்படணும். எப்படி உடல் உழைப்பு, இந்த உடல் உழைக்காமல் சோம்பேறியாக இருக்கிறது, அது எப்படிப்பட்டதோ அதுபோல் இனிப்பான உணவுகளையே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க பாருங்கள், அதுவும் சோம்பேறித்தனம் தான். அது உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு, நீங்கள் அதை சாப்பிடல, அதுதான் உங்களை சாப்பிட்டுருக்கு. அதனால் கசப்பான உணவுலேயும் கஷ்டமான உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ வெந்தயத்தை காலையில் எழுந்தோடனே டீ காஃபி குடிக்கிறீங்க, அது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் குடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு முத நாள் இரவு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தயத்தை ஒரு டம்ளர் அந்த தண்ணியையும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சமாக வெந்தயத்தை அந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க. அது கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும், உங்களுக்கு மனசில் உள்ள உறுதி அதிகப்படுத்தும். உங்களால் முடியும், அப்படி எதையும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தும். அதனால் மன உறுதியை அதிகப்படுத்துகிற உணவு முறைகளில் கவனம் செலுத்துங்க. கசப்பான உணவுகளை சாப்பிடுங்க, சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்கள். பாகற்காய் சாப்பிடுங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி சில டைமில் பச்சையாக சாப்பிடுங்க. கேரட்டு அழகான சுவையானது, அதாவது வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட பழகுங்க. நிறைய உணவுகளை பச்சையாக சாப்பிட பழகுங்க. இப்படி சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு பழகுங்கள். ரொம்ப ஈஸியாக டீ காஃபிலாம் ரொம்ப ஈஸி, அதை சாப்பிட்றதுனால உங்கள் மனசு வந்து உறுதி இழந்துக்கிட்டே தான் போகும். அதுவே இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்தும். அப்போ உங்களால் முடியும், இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலை நல்லபடியாக முடியணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க. பாகற்காய் சாப்பிடுங்க, பாகற்காய் பச்சையாவோ அல்லது வந்து பொரியல் பண்ணியோ சாப்பிடுங்க. அதில் கசப்பு இருக்கணும், கசப்பை முழுதும் நீக்கிடாதீங்க, அந்த லைட்டாக அந்த கசப்பு இருக்கணும் அதில். இந்த மாதிரி ஒரு உணவு முறையின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கள். உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திங்க, உணவு மூலமாக முதல்ல உங்களை கஷ்டப்படுத்திக்கோங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறோம்ல, நடைப்பயிற்சி பண்ணுறோம், ஓட்டப்பயிற்சி பண்ணுறோம், யோகாசனம் பண்ணுறோம், அது நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்படி கஷ்டப்படுத்துறதுனால தான் அன்றைய தின வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக போகுது. நாம் நினச்சதை அன்றைக்கி நம்ம செஞ்சு முடிக்கிறோம். அதுபோல தான் நம்ம உணவுகளையும் கடினமான உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலமாக சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக நாம் நினச்ச வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது வந்து உங்களோட மன உறுதியை குறைச்சிரும். உங்களால் தன்னம்பிக்கையை அதை குறைச்சி உங்களால் முடியாது, நம்மளால் முடியாதுங்கிற எண்ணத்தை தான் அது உங்களுக்கு ஏற்படுத்தும்.